இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அப்டேட்டிங் டேபிள். ஸோ இதுவரைக்கும் டேபிள்ல வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்றது எப்படிங்கிறது பார்த்தோம். இன்சர்ட் பண்றது, செலக்ட் பண்றது. அதுக்கப்புறம் ஆல்டர் ஸ்கிரிப்ட் பார்த்தோம். கன்ஸ்ட்ரெயின் டாபிக்ல பார்க்கையில டேபிள் எதுவும் காலம்ஸ், கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இதுல வந்து அப்டேட்டிங்கிறது ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்ட் தான். பட் டீப் டைவா வந்து இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? அப்டேட். அப்டேட் எதுக்கு பண்றோம்னா, ம் ஏதாச்சும் டேட்டா நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்க ரெக்கார்ட்ல நம்ம வந்து எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா, அப்ப வந்து நம்ம அப்டேட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அப்டேட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ இது டேட்டா வந்து பெர்மனன்ட்டா மா மா மாடிஃபை பண்றோமா, இல்ல டெம்பரவரியான்னு சொல்லிட்டு நம்ம கமிட் ஆர் ரோல் பேக் அந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ட பொறுத்து நம்ம இது பண்ணுவோம். சரிங்களா? அப்டேட் இது பண்றதுக்கு நம்மளுக்கு அப்டேட் பிரிவிலேஜ் இருக்கணும். அவ்வளோதான். ஸ்கீமால நம்ம அந்த டேபிளோட ஓனரா இருக்கணும். இல்லாட்டி நம்மளுக்கு அப்டேட் பெர்மிஷன் குடுத்துருக்கணும். கிராண்ட் இருக்கணும். இருந்தா நம்ம அந்த அப்டேட்ட பண்ணலாம். ஸோ அப்டேட் நம்ம வியூ மூலியமா பண்ணலாம். ஆ இது மெட்லேஸ் வியூல பண்ணலாம். பேஸ் டேபிள்ல பண்ணலாம். ஸோ அதனால நம்மளுக்கு பிரிவிலேஜஸ் இருக்கணும். சரிங்களா? இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, ஆம் சின்டாக்ஸ் அப்டேட் ஸோ அப்டேட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் டேபிள். டேபிள் நேமு. இதுக்கப்புறம் டேபிள் நேம். அதுக்கப்புறம் செட் கிளாஸ். இதுதான் வந்து நம்ம எந்த வேல்யூவ அப்டேட் பண்ண போறோம். எந்த காலம் அப்டேட் பண்றோமோ, அந்த காலம் அதோட வேல்யூ இங்க அப்டேட் பண்ணணும். ஸ்பெசிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து வேர் கிளாஸ். வேர் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணாம அப்டேட் பண்ணோம்னா, ஓவரால் எல்லா ரெக்கார்டையும் அப்டேட் ஆயிரும். ஸோ அப்டேட்ட வந்து நம்ம இந்த வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எந்த ரெக்கார்ட அப்டேட் பண்றோம் அப்படிங்கிறத ஃபில்டரா ஸோ இந்த 3 ஆ ஸ்டேட்மெண்ட் தான் அப்டேட்டுக்கு. அப்டேட்டு எந்த டேபிள்க்கு அப்டேட் பண்றோம். செட் எந்த காலம் என்ன வேல்யூங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுவோம். வேர் கிளாஸ் எந்த ரெக்கார்டுக்கு அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த இதான் பேசிக் சின்டாக்ஸ் அப்டேட்டோட. ஸோ அப்டேட்ட வந்து ஜஸ்ட் நம்ம என்ன வேல்யூ அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அந்த வேல்யூவ வந்து அப்டேட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பட் பாருங்க. ஜஸ்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்பி. இப்ப இந்த ரெக்கார்ட் இருக்கு. இந்த ரெக்கார்ட்ல நான் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வேற ஒண்ணும் இல்ல. அப்டேட் ஆம் ஜஸ்ட் டேபிள் நேம் இஎம்பி செட். நான் வந்து செட் என்ன பண்றேன்னா, எக்ஸாம்பிள் நான் வந்து கமிஷன வந்து ஆ அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கமிஷன் ஈக்குவல் டூ நல்லா அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ ஜஸ்ட் அப்டேட். இது வந்து என்ன ஒண்ணுனா வேற எதுவுமே இதெல்லாம் பண்ணாது. ஸோ நம்ம குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன இது ஃபாலோ பண்ணி அந்த சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ சேஞ்சஸ் ஆயிட்டு எவ்வளோ ரோஸ் வந்து அப்டேட் ஆச்சுங்கிறத அந்த இது குடுக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி நல் இருக்கா? நல் இருக்கிறத மறுபடியும் நல் அப்டேட் பண்ணணுமா? இல்ல என்ன வேல்யூ இருக்கு? அந்த வேல்யூவ நம்ம அதுல நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறோமோ, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே எடுத்துட்டு அப்டேட் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா 14 ரோஸும் அப்டேட்டட். இது வந்து எத்தன ரெக்கார்ட் சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வரும். கமிஷன் வந்து நல்லுன்னு எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி. பார்த்தீங்கன்னா, கமிஷன் எல்லாமே நல்லாயிருச்சு. இது பெர்மனன்ட்டா ஸ்டோர் ஆயிருக்குன்னா கிடையாது. இதுல வந்து ஒரு ஏரியா இருக்கும். ரோல் பேக் செக்மென்ட் ஏரியான்னு. அங்க இருக்கும். நம்ம கமிட் பண்ணோம்னா, பெர்மனன்ட்டா ஸ்டோர் ஆயிரும். ரோல் பேக் என்னன்னா, ஆல்ரெடி இருந்த ஸ்டேஜ்க்கு போயிரும். ஸோ நான் வந்து கமிட் பண்ணல. ஜஸ்ட் ரோல் பேக் பண்றேன். ரோல் பேக் பண்ணா, ஸோ ஆல்ரெடி இருந்த ஸ்டேஜ்க்கு போயிரும். சரிங்களா? எந்த கமிட் இல்ல. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட்க்கு வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து வேலிடேஷன் எதுவும் இருக்கா? என்னங்கிறதெல்லாம் வந்து
அப்டேட்டுக்கு தெரியாது. நம்ம எல்லாம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறோமோ, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன ஃபாலோ பண்ணி அப்டேட் நடந்துட்டே இருக்கும். இந்த வேலிடேஷன் இதெல்லாம் பண்றதுக்காக தான் நம்ம PLSQL கத்துக்குறோம். PLSQLல தான் நம்ம இந்த வேலிடேஷன் இந்தந்த இது இருந்துச்சுன்னா, அப்ப அப்டேட் பண்ணு. நல் இருந்தா அப்டேட் பண்ணாத. வேல்யூ இருந்தா மட்டும் அப்டேட் பண்ணு. இது மாரி ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாஜிக் நம்ம ப்ரோகிராம் எழுதுறதுக்கு தான் PLSQL கத்துக்கிறோம். ஸோ இந்த SQLல அ இன்டெலிஜென்ஸ் அவ்வளவா இருக்காது. சரிங்களா? ஆம் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணலைன்னா, கம்ப்ளீட்டா அந்த டேபிள்ல இருக்க எல்லா ரெக்கார்டையும் அப்டேட் ஆகும். இப்ப வேர் கிளாஸ் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? இப்ப வந்து ஆம். இப்ப இப்ப வேர் நான் என்ன நினைக்கிறேன்னா, இவ டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு 10th. 10th டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு கமிஷனா நல் அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 ரோஸ் அப்டேட்டட். ஸோ 10th டிபார்ட்மெண்ட்ல அது வந்து எதுவுமே செக் பண்ணாது. 10th டிபார்ட்மெண்ட்ல இந்த இங்கேலாம் நல் இருக்கு. இதெல்லாம் பட் நம்ம குடுத்துருந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் 10 இருக்கையில கமிஷன் நல் அப்டேட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ப்ரொசீட் ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்ரெடி நல் இருக்கா என்னங்கிறத செக் பண்ணாது. ஜஸ்ட் எத்தன ரோஸ் ஆல்ரெடி இருந்த வேல்யூஸும் ஓவர் ரைட் பண்ணி இந்த மெசேஜ் அனுப்பும். சரிங்களா? இத நம்ம பெர்மனன்ட் பண்றதும், ரோல் பேக் பண்றதும் நம்மளோட இது. சரிங்களா? ரோல் பேக் பண்ணா இதாயிரும். ஸோ இப்படி இருக்கலாம். ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த இன்டெலிஜென்ஸும் இருக்காது. நம்ம எழுதுற குவெரீஸ். ஸோ இது வந்து அ ஜஸ்ட் ஹார்ட் கோடட் வேல்யூ தான் குடுக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. நம்ம சப் குவெரி எழுதியும் நம்ம குடுக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து ஜஸ்ட் இங்க இருக்கு. செலக்ட் ஆ ஸ்டார் ஃப்ரம் டிபிடி. அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து லொகேஷன் நியூயார்க்ல இருக்க அ டிபார்ட்மெண்ட்ல இருக்க அ எல்லா எம்ப்ளாயிக்கும் எனக்கு வந்து அ என்ன பண்ணணும்னா, ஒரு ₹1000 இன்கிரிமென்ட் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மாரி இன்டைரக்ட்டா வந்து தான் 4 கொஸ்டின் வரும். டைரக்ட்டா வராது. இன்டைரக்ட்டா கொஸ்டின் வரும். அப்டேட் த எம்ப்ளாயி சேலரி அ அ ஆடிங் 1000 அ வேர் த லொகேஷன் ஈக்குவல் டூ நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? நியூயார்க்ல இருக்க எம்ப்ளாயிக்கு ஜஸ்ட் ₹1000 ஆட் பண்ணுங்க அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கிறதுல நம்ம சப் குவெரீஸ் யூஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணலாம். எங்கன்னா அ வேர் கிளாஸ்ல நம்ம சப் குவெரீஸ். ஸோ சப் குவெரி வேர் கிளாஸ்ல இருக்கலாம். ஆம் இப்ப பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் அப்டேட் எம்பி வேர் ஷால் ஈக்குவல் டூ ஷால் பிளஸ் 1000 இது வந்து செட் கிளாஸ். செட் கிளாஸ் என்ன பண்றோம்? வேர் ஷால் ஈக்குவல் டூ வேர் டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு select department number dpt where location equal to New York. ஆனா அப்டேட் எழுதையில நம்மளுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா 3 ரோஸ் அப்டேட்டட். சரிங்களா? இந்த சப் குவெரி வந்து சிங்கிள் ரோ சப் குவெரியா இருக்கணும். ஃபெட்ச் பண்ற வேல்யூ சிங்கிள் வேல்யூவா இருக்கணும். அதான் ரூல். சரிங்களா? மல்டிபிள் ரோஸ் வந்துச்சுன்னா இது ஹேண்டில் பண்ணாது. ஸோ சிங்கிள் ரோ சப் குவெரியா இருக்கணும். ஸோ சிங்கிள் ரோ ஆப்பரேட்டர் ஒரு ரெக்கார்ட தான் நம்ம ஃபெட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ காம்போனன்ட் வேர் கிளாஸ் எழுதினாலும் அதுல சிங்கிள் ரோ ரெக்கார்ட் ஆப்பரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணி டேட்டா ஏன்னா ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த இதை நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து 3 ரோஸ் அப்டேட் ஆயிடுச்சு. என்னன்னா நியூயார்க்குங்கிற லொகேஷன்ல இருக்க டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு இந்த டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதோட சேலரி ஷேர் பிளஸ் 1000 ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வந்து என்னன்னா
10th டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்பிள் இதை பார்த்தோன்னா 2000 இது கிளார்க் வந்து 2450 ரூபா தான் இருந்திருக்கு. ஆனால் நம்ம இப்போ கிளார்க் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே இருக்கு 3450 ரூபா. ஸோ 1000 ரூபா நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா. ஸோ இது மாதிரி அப்டேட் நம்ம வந்து இன்டைரக்டா அப்டேட்டு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்குவரியில் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டில் கொஸ்டினே வராமல் இருக்கலாம். ஏன்னா வந்து இதில் வந்து கான்செப்ட் வந்து சின்டெக்ஸ் தெரிஞ்சால் போதும். மித்தபடிக்கு லாஜிக் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம லாஜிக் ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் எப்போதுமே வந்து நம்ம அப்டேட் எழுதுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா பார்க்கணும். அதில் எந்த வேல்யூ அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எங்கேருந்து நம்ம செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டா அப்டேட் வந்து செட் கிளாஸில் இருக்கணும். ஃபில்டர் கிளாஸ் வந்து வேர் கிளாஸில் இருக்கணும். ஏதாவது யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபில்டர் வந்து சரியா இல்லையாட்டி ஃபில்டர் கிளாஸ் இல்லையாட்டியும் ஓவரால் கம்ப்ளீட் ரெக்கார்டையும் அப்டேட் பண்ணிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும். இங்க ஒரு காலம் தான் வரணுமா அப்படின்னா மல்டிபிள் காலமும் வரலாம். கமா செப்பரேட்டர் பண்ணி மல்டிபிள் காலத்தை இருக்கலாம். இப்ப இங்க இருக்கு இப்ப சப்குவரி இங்க மட்டும்தான் எழுதுமா, நம்ம இங்க எழுதணும்னாலும் நம்ம எழுதலாம். ஜஸ்ட் இங்கேயும் நான் வந்து என்ன பண்ணா ஷேர் வந்து என்ன பண்ணா செலக்ட் ஷேர் ஃப்ரம் நான் என்ன நினைக்கிறேன்னா ஃப்ரம் இஎம்பி வேர் shall equal to நான் ஒரு ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயோட சேலரி இப்போ மில்லர் சேலரிக்கு ஈக்குவலா அப்டேட் பண்ண அப்படின்னு ஸோ மில்லர் சேலரிக்கு ஈக்குவலா இருக்கு மில்லர் நேம் ஈக்குவல் டு மில்லரோட சேலரிக்கு ஈக்குவலா இங்க எல்லாத்தையும் அப்டேட் பண்ண டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்குவரி எங்கேயே எழுதலாம். வேற என்ன நம்ம மில்லருக்கு ஈக்குவலா எடுத்துட்டு இப்படி சப்குவரி இங்கேயும் வரலாம். நம்ம வேற என்ன பண்ணலாம், கமா இ நேம் ஈக்குவல் டு மில்லர்னு அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மில்லர் மில்லர் அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் கமா செப்பரேட் இருக்கப்புறம் நம்மளுக்கு எத்தனை வேலை தேவையோ அதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கலாம். 3 rows அப்டேட்டட். என்ன பண்ணிருக்கேன்னா சேலரியை வந்து மில்லருக்கு ஈக்குவலான சேலரியை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நேம் வந்து மில்லரை அப்டேட் பண்ணியிருக்கேன். வேற எங்கன்னா டிபார்ட்மெண்ட் நம்பரு நியூயார்க் லொக்கேஷன் இருக்க டிபார்ட்மெண்ட் நம்பர்ல. ஸோ இப்படியும் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ டிபெண்ட்ஸ் நம்ம எது மாதிரி அவங்க அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இதை லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அப்டேட் பண்ணிட்டோம்னா இது நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா மில்லர் இங்க ஒரு மில்லருக்கு இருக்கு. உங்களோட சேலரி அப்டேட் பண்ணியிருக்கோம். நேம் மில்லர்னு மாத்திருக்கோம். டிபார்ட்மெண்ட் நம்பர் இங்க 10க்கு. ஸோ நியூயார்க்கோட டிபார்ட்மெண்ட் நம்பர் என்ன, ஸோ நியூயார்க்கோட டிபார்ட்மெண்ட் நம்பர் பாவம் ஜஸ்ட் நியூயார்க்கோட டிபார்ட்மெண்ட் நம்பர் 10க்கு வந்து நம்ம இந்த தான் 10 பட் அதுக்கு வந்து நம்ம டென்னுக்கு அதோட நேமு மில்லர்னும் சேலரியை வந்து மில்லர் சேலரியும் நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் அது வந்து நம்ம இப்படி நம்ம மல்டிபிள் வேல்யூஸும் அப்டேட் பண்ணலாம், அவ்வளோதான். சரிங்களா? இதில் வந்து நேமும் அப்டேட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி மில்லர் என்ன வந்திருக்கு,
மில்லர். ஸோ மேனேஜர்ல ஒரு மில்லர் இருக்கு. ஸோ கிளர்க்லயும் ஒரு மில்லர் அப்டேட் ஆயிருக்கு. அப்டேட் ஒரு நிமிஷம். ஓகே, இதுதான் நம்ம அப்டேட்டோட இது. ஸோ இதுல பண்ணலாம். அடுத்து வந்து நமக்கு இன்னொன்னு டிஃபால்ட் அப்டேட் பண்ணலாம். ஸோ வந்து அப்டேட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் அப்டேட் பண்ணியிருந்தோம்னா அந்த வேல்யூவை அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் லேட்டஸ்டா இருக்கு. சால் ஈக்குவல் டு இது மாதிரி டிஃபால்ட் வேல்யூஸ் தான் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின் என்ன டிக்ளேர் பண்ணிருக்கோமோ அந்த கன்ஸ்ட்ரெயின் வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஸோ இங்க இதுக்கு முன்னாடி எதுவும் கன்ஸ்ட்ரெயின் இது மாதிரி நீங்க அப்டேட்ல இது பாத்தீங்கன்னா இது மாதிரி டிஃபால்ட் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் இருக்கு. சரிங்களா, டிஃபால்ட் எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து ஆல்ரெடி என்ன கன்ஸ்ட்ரெயின் டிக்ளேர் பண்ணிருக்கோம் அந்த வேல்யூ இன்சர்ட் பண்ண சொல்றோம். சரிங்களா, அந்த இது வேற என்ன இன்னும் வந்து இதுல அப்டேட்ல ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ அது வந்து நான் மண்டே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒர்க் இருக்கு. ஸோ அந்த இதுல அப்டேட்டு அந்த ரிட்டர்ன் கிளாஸ் மட்டும் நான் அப்டேட் இது பண்ணணும். மித்தபடிக்கு அப்டேட் சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்க ஆல்ரெடி சப்குவரிஸ் இதுல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அப்டேட் ஈஸி தான். மோஸ்ட்லி அப்டேட்ல டைரக்டா கொஸ்டின் வராது, இன்டைரக்டா வரும். பட் ஆல்ரெடி நீங்க சப்குவரி இதுல எல்லாம் ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா அப்டேட் பெருசு அளவுக்கு இருக்காது. சரிங்களா, இதுல ரிட்டர்ன் கிளாஸ் மட்டும் நான் மண்டே சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட் இதுல பேலன்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி இன்னும் 2 கிளாஸ் தான். 2 நம்மளுக்கு எஸ்கியூஎல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் PLSQL. ஸோ எஸ்கியூஎல்ல வந்து தரவாயிட்டீங்கன்னா உங்களோட 80% ஆஃப் இன்டர்வியூ சக்சஸ் வந்து எஸ்கியூஎல்ல தான் இருக்கு. சரிங்களா, 20% தான் PLSQL. எஸ்கியூஎல்ல நீங்க ஸ்ட்ராங்கா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா PLSQL அவ்வளவு பெருசா கொஸ்டின்ஸ் இருக்காது. சரிங்களா, ஈஸி தான். சரிங்களா, அரௌண்ட் 30 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா வந்து ஸ்ட்ராங்கா ரிவைஸ் பண்ணிருங்க. அதான் நான் சொல்றது. சரியா, இது மண்டே பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. சரி.